தீபாவளிக்கெல்லாம் முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடியே பார்க்க குடும்ப மாட்டேன். பட்ஜெட்ல விஜய் படம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஒதுக்குன ஆட்கள் நம்ம இல்ல ஆட்கள். சையத், அது இன்னொன்னு அது இன்னொன்னு நோட் ரெவென்யூ. பண்ணிருக்கியா? படம் மட்டும் நம்மளுக்கு நல்லா இருந்ததுன்னா ஒரு தடவை ஃபேமிலி போயிட்டு பார்த்துட்டாலும் இன்னொரு வாரம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா இன்னொரு தடவையும் கூப்பிட்டு வாங்க, இன்னொரு தடவை போலாம்னு நிறைய ஆமா பேர் ஆமா ஆமா, போவாங்க ஃபேமிலியா. ஒரு தடவை டெஃபினட். அது அது irrespective ஆஃப் த ரிவ்யூஸ். அதனாலதானே இத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்தோம். அது வந்துட்டு ஜெட்டு அதே வேகத்துல மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இப்போ எஃப்டிஎஃப்எஸோ இல்லை ஃபர்ஸ்ட் டேவோ வந்துட்டு போய் பார்த்துருவோம். அதுக்கடுத்து நம்ம ஃபேமிலியை கூட்டு போவோம். நானா வந்துட்டு படம் ரிலீஸ் நல்லா இருக்கோ இல்லையோ, ரிசல்ட் என்னவோ, இது 3 ஃபுல் தடவை டிக்கெட் பாசிட்டிவிட்டி போட்டுருவேன். ராஜேஷ் ப்ரோ. எஃப்டிஎஃப்எஸ் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல, அதனாலதான் நான் அவங்களுக்கு பொதுவா தாங்க சொல்றேன். முடியல. ஃபுல் இல்ல இல்ல, ஓகே பாசிட்டிவிட்டி ஓகே, இருக்கட்டும். நான் வேற டாபிக் பேசிட்டு இருக்கிறேன். நான் இது மட்டும் சொல்றேன். இது வந்து ஃபுல் பாசிட்டிவிட்டி. அவங்க என்னமோ எதிர்பார்த்தானுங்க, இது ப்ரோ வந்து நமக்கு கண்டென்ட் நெகட்டிவ் வந்தாலே பீஸ்ட் மாதிரி கன் மாதிரி நிக்கும் ப்ரோ. இல்ல, இந்த ட்ரைலர் சொல்றேன், பெரிய ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணிருக்குது. இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பயங்கர வைப்ரேஷன்ஸ், ரொம்ப நிறைய பேர் ஹாப்பி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா யூடியூப் சேனல்ஸ், பத்திரிகையாளர்கள், அவங்க எல்லாருமே உள்ள அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் அந்த இதுலயுமே சரி ரொம்ப சிறப்பா எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. விஜயுடைய கெட்டப்ஸ் எல்லாமே அந்த டெக்னிக்கலாவும் சரி, விஜயுடைய ஸ்டைல் எல்லாமே அதிரி புதிரியா இருக்குது. அது ரொம்ப ஆனா பாசிட்டிவ். நெகட்டிவே இல்ல, டைம் லைன்ல நிறைய நெகட்டிவே இல்ல. பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப ரெஸ்பான்ஸ் முக்கி கிரியேட் ட்ரோல் பண்ணிருக்கு. பண்றாங்க முக்கிய தான், வேற வழியில என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, கஷ்டப்பட்டு. கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது எடுபடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட்டா ஒரு இது வந்து ஸ்ட்ராங்கா அப்பீலிங்கா இருக்கும் பொழுது அதுக்கு மேல நீங்க என்னத்தை உருட்டினாலும் அது வேலைக்கு ஆகாது. அவ்வளவுதான். நிறைய பேர் பாசிட்டிவ் Actually ட்வீட்டே நாங்க போட்டு அன்னைக்கே போயிட்டாங்க. பாசிட்டிவ் ட்வீட்டே நிறைய பேர் போட்டு அவ்வளவுதான். அந்த போயிட்டாங்க. நாள்லாம் ட்ரைலர் ரிலீஸ் ஆன அரை மணி நேரத்துல வீடியோ போட்டிருக்காரு. அந்த நாள்லாம் அரை மணி நேரத்துல. இல்ல, இது பழைய ஆனா ஸ்பெஷலிஸ்ட் நான் பார்த்தேன் சொன்னதுதான், சிம்பிள் தான். சாயதனா, அந்த அந்தணன் வீடியோ பார்த்தேன். அவர் வந்து ஒரு வார்த்தை நெகட்டிவா சொல்ல தெரியுமா, நெகட்டிவ் மாதிரி கூட பேசல. இல்ல, அவர் அவர் ரொம்ப அப்படியே பிடிச்சிருக்குதுன்னு புகழ்ந்து நல்லா பேசிட்டாரு இருக்கு, அவரு. நல்லா இருக்கு, அவரு ரொம்ப ஆமா, பிடிச்சிருக்கு. அவரு வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு, நான் பார்த்தேன். சையது மிரட்டி வச்சிருக்கேன் அது இல்ல ப்ரோ, இதுல நெகட்டிவ் சொல்லவே உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த சாங்ஸ்ல அதுல இருந்த உங்க ஸ்கிரிப்ட் குறையெல்லாம் இருக்கானே கேட்டுட்டாங்க. அந்த வீடியோல. சையதண்ணா ஸ்கிரிப்ட்ல எது ஒர்க் பண்ணீங்களா பேக்ரவுண்ட்ல இல்ல அந்த இல்ல வீடியோ இல்ல இல்லம்மா, ஸ்கிரிப்டுக்கு? நம்ம சொல்லி ஓகே. கேட்பாங்களா? அவங்க நம்ம சொன்னா கேட்பா. இல்ல, நேத்து சச்சின், நீங்க ஹரிஷ் ப்ரோ 2 பேருமே டைம் பாஸ்க்கு போனதை வந்துட்டு யாராவது நெகட்டிவ் சொல்லுவாங்க புழக்கலாம் தானே போனீங்க. ஆனா ஒருத்தன் கூட ஆமா ப்ரோ, நான் எதுக்கு போனேன் தெரியுமா? நான் உண்மையா டைம் டிஃபெண்ட் பண்றதுக்கு பாஸ்க்குலாம் தான் போனேன். போலாமா? எவனா வருவான் டைம் பாஸ்க்குலாம் போறது தெய்வ குத்தம் போலாமான்னு நினைச்சு இல்ல. நான் போயிரண்டா இத்தனை நாளா. நான் நேத்து ப்ரோ நான் போனதுக்கு ரீசன் எவனாவது வருவான். சையது இல்ல, ப்ரோ, சச்சின் போனது மாதிரி நல்லதுதான், செலிபிரிட்டிஸ் நல்லதுதான் மட்டும் ப்ரோ. ரூல்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நாம போனது மதிக்கணும். நல்லதுதான் ப்ரோ. இல்லனா இவனுங்க நான் கடிச்சு வந்துட்டு வச்சிருப்பானுங்க. சச்சின் விக்ரம்ல வர இந்த பாரு, பாப்பா. தளபதி வந்துட்டு 15 மணிக்கு ஸ்மோக் பண்ணா மட்டும்தான் பிரச்சனை, தளபதி வந்து ட்ரிங்க் பண்ணா ஆமா. மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் டைம் பாஸுக்கு போனா மட்டும்தான் ப்ராப்ளமா சொல்றானுங்க. மீதி அவன் போய் என்ன பேசினாலும் அதை பத்தி ஒரு பெரிய இதா இது பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஆமா, நீங்க நான் அங்க போயிட்டு சொன்னா போயிட்டு ஒரு 10 பேர் ட்ராக். நான் போனாலும் அப்படிதான் சொல்றாங்க. அப்படியா? ப்ரோ, ஓகே ஓகே. நீங்க ப்ரோ கேட்டாதான் ப்ரோ போயிட்டு சொல்றாங்க. வாங்க, நான் அதெல்லாம் போய் ஒண்ணும் தப்பு இல்ல. லிசனர்ல இருந்தாலே எனக்கு டிஎம் பண்றான் ஒருத்தன், என்ன டைம் பாஸுக்கு எல்லாம் போற அப்படின்னு. நான் கீழே போய் சும்மா தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கே ஆமா, கேள்வி டேக் கேட்கிறேன், பண்றாங்க, எதுக்கு போய் இது கேட்கிற பண்றாங்க. நான் அதனாலயே நான் விட்டுட்டேன். நான் வந்து இந்த டைம் பாஸ் எல்லாம் சமாளிச்சிருவேன், அந்த கும்பலெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். நம்ம பசங்களுடைய கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டிட்டேன். ஸ்பீக்கருக்கு எல்லாம் போறது இல்ல, லிசனர்ல இருந்தாலே கேக்குறாங்க, டைம் பாஸுக்கு எல்லாம் போறீங்க அது நம்ம பசங்க அது ஏன் என்னன்னா, கடுப்பாயிட்டாங்கன்னா, அந்த நம்ம எல்லாரும் கார்த்திக் கற்பூரம் லியோ அணைச்சி படத்தை ப்ராமிஸ். கடிச்சிட்டான். லியோ படத்தை கடிச்சிட்டான் அவன் போட்டு, டைம் பாஸ்ல நிறைய போட்டு அந்த டைலாக் கிண்டல் பண்ற மாதிரி. அதுல கொஞ்சம் கடுப்பாயிட்டானுங்க எல்லாம். அவன் இதையும் அப்பப்ப கடிச்சுக்கிட்டு ப்ரோ தான்டா இருக்கான். சையது, யூடியூப்ல போய் நான் கேட்டு ஒரு பாரு. குணம் புரியாத மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரோ ஒரு இதுல சொல்லிடுறேன், ஒரு எக்ஸாம்பிள்ல. ஓகேவா? நம்ம படத்துல இப்ப எப்படி அபிஷேக் ராஜா ச்சே இந்த நாயெல்லாம் நம்ம படத்துலயா, அது மாதிரி ச்சே அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம ஆளுங்க போய் பேசுறா, சையது நீ எல்லாம் அங்க போய் பேச அப்படின்னு ஃபீல் பண்றோம். அவ்வளவுதான். இல்ல இல்ல சொல்லிக்கிறேன் அபிஷேக் ப்ரோ. ஆனா அபிஷேக் ராஜா வீடியோ பாத்தீங்களா? ஒரே நிமிஷம். என்ன பிரச்சனைனா, இப்ப சையத், சச்சின் இவங்க எல்லாம் இந்த மாதிரி போலன்னா வேற யாராவது மொக்கையா பேசுறானுங்க ப்ரோ, கேட்க முடியல. அதுதான் ரொம்ப இதா இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க போனாலும் அதுதான் நானும் சொல்றேன். அந்த பாயிண்ட்ஸ் இவங்க மெயினா இருக்கிற ஹரிஷ், செய்யுது ப்ரோ, சச்சின் இவங்க எல்லாம் போனாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நேத்து எவனுமே வாயே திறக்கல. யாராவது வாங்கடான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். புரியுதா? இது வந்துட்டு உங்களை நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா, நீங்க வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறீங்க. ஆனா ரெகுலரா கேட்டுட்டு இருக்க எனக்கு என்ன ரத்த கொதிப்பே வருது. காலங்காலத்துல கேட்போனா நீங்க டேவே எனக்கு வந்து விளங்காது. நீங்க ஏன் ப்ரோ அதுதான் ஆட்டோக்காரருக்கு ரத்த கொதிப்பு. ஐயா ஆட்டோக்காரர், நீங்க ஏன் அதை ரெகுலரா கேக்குறீங்க ப்ரோ? முதல்ல அது அதுக்கு ரத்த கொதிப்பு அடிக்கடி அதுலயே கேக்குறாரு பாத்தியா?
அனிதா ப்ரோ புரியல பயப்பட நினைக்கிறேன். ஏங்க இது சிகரெட்டா இது? நான் சொல்றேன் சையத் ப்ரோ கொஞ்சம் ஓவரா தான் ப்ரோ கடிக்கிறான் அரசியல் ரீதியா. டாமினேட் பண்ணி போர் அடிச்சு போச்சு, நாங்க அடுத்த தளத்துக்கு போறோம்ன்றேன். இதைத்தான் புஷி ஆனந்தும் சொல்லி கூட்டிட்டு வந்தாருன்னு ப்ரோ நினைக்கிறேன். ப்ரோ புஷி ஆனந்த் எல்லாமே அப்படின்னா அவர் புஷி வந்தாருன்னு ஆனந்த் ப்ரோ வச்சுக்கோங்க. இல்ல எல்லாமே இல்ல ப்ரோ ஒரு மாநாட்டோட நிமிஷம். முடிஞ்சிடும் ப்ரோ. இல்ல நான் ஒரு லெவல் வரைக்கும் பொறுமையா பேசுவேன். அப்புறம் நானும் அப்புறம் வந்துட்டு நான் சரி பேச வேணாம், நம்ம பிஜேபி இழுத்து போட்டு அடிச்சா கேட்க நாதி இருக்கா? அவன்லாம் எதிர்த்தாப்புல அவன்லாம் பேச ப்ரோ வேணாம். அடிங்க அன்னைக்கு ப்ரோ, புஷி ஆனந்த் பிஜேபி பர்த்டே அடிச்சா புஷி அவனெல்லாம் ஆனந்த் போட்டு பர்த்டே அடிங்க. அன்னைக்கு போஸ்ட் அவன் போடுறான். வேணாமேன்னு போட்டு இது எம்ஜி ஒரு இல்லடா இவர் பார்க்க வேணாமேன்னு எம்ஜிஆர் பார்த்தேன். சாயல் மாதிரி இருக்கலன்னு போஸ்ட் போடுறான். அவன் கடுப்பாவது அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு. புஷி ஆனந்த் அதெல்லாம் எம்ஜிஆர் இல்ல கண்டுக்கிறேன். சாயல். இல்ல நான் இல்ல ஒரே இல்ல ஒரு விஷயம் ஒன்னும் சொல்றேன். ஒன்னும் இல்ல, அதுக்கெல்லாம் கடுப்புலாம் ஆயிட்டு இருக்காதீங்க. இவருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து உங்க அண்ணாமலைக்கு இருக்குதான்னு கேட்டு வந்துகிட்டே இருங்க, அவ்வளவுதான். நண்பா ஓ நண்பா, இல்ல அரசியல் வேண்டாம் நண்பா. ப்ரோ அரசியல் இருக்காங்களே தவிர இவங்க எல்லாம் மக்களுக்குன்னு தன்னிச்சையா எதனா செஞ்சிருக்காங்களா? எலெக்ஷன் வந்தா ஊரை சுத்துறாங்க. இன்னைக்கு இல்ல இல்ல இன்னைக்கு இப்ப நான் அம்பத்தூர் காலையில போனேன். இன்னைக்கு வந்துட்டு ம். அந்த பால் மூட்டை கொடுக்குற இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் தொடர்ந்து ஆமா களத்துல வந்துட்டு பயங்கரமா ஒர்க் ப்ரோ, பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் வீக்லி வீக்கெண்டு ஃபுல்லாவே வந்துட்டு எந்த ப்ரோ ஏரியா போனாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செம்ம. நடந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல ப்ரோ, இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே செம்ம வேலை பாக்குறேன். பிரசாந்த் சொல்றான் அரசியல்லாம் போட்டாரு. அரசியல்வாதிட்ட விட்டுறணுமா? இல்ல எனக்கு புரியல. அரசியல்லாம் அரசியல்வாதிட்ட விட்டுறணும்னா அப்ப ரிவ்யூ பண்றதெல்லாம் ரிவ்யூட்ட விட்டுற அதான் இது வேண்டியதானே? எப்படி நீ தெரியுமா ஏன் ரிவ்யூ இருக்குது? பண்ற? இது எப்படி தெரியுமா இருக்குது? முடி வெட்டுறோம் முடிதான் வெட்டணும், செருப்பு தைக்கிறோம் புள்ள செருப்பு தான் தைக்கணும், அரசியல்வாதி புள்ளதான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. எச்ச அயோக்கிய நாய்களா, வெக்கமா இல்ல உனக்கு இப்படி சொல்றதுக்கு? ப்ரோ ஆரம்பிச்சது வேற மாதிரி. இப்போ பிரசாந்தோடைய பையன் ரிவ்யூ தான் ஆக நான் போறானா? வருவேன், படிக்க கண்டிப்பா மாட்டானா? வருவேன். நான் டைம் பாஸ்க்கு வருவேன். பிரசாந்த் அவன் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது வருவேன். ப்ரோ ஏதாவது ப்ரோ முக்கியமான ஒரே டாபிக் நிமிஷம் ப்ரோ. சுட்டு ப்ரோ போட்டோம்ல சாரி அட்டி அடிக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாரு. ப்ரோ சாரி ப்ரோ. சையத் ப்ரோ, நீங்க கேட்டது 100% கரெக்ட். ஆனா அந்த நாய்கிட்ட கேட்டாங்களே, அந்த நாயோட பதிலே வேற மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏதோ பேசி அப்படியே சமாளிச்சிடும். அது இந்த டாபிக்கே வராம வேற என்னென்ன அவனால சமாளிக்க முடியுமோ, எந்தெந்த டாபிக் கிடைக்குதோ ஏதாவது ஏங்க சின்ன வார்த்தையை புடிச்சிட்டு அவனோட அதை வச்சு டிராவல் பண்ணிடுவான். வருமானமே அதை வச்சு ஒரு 1/2 hour பேசி சஞ்சீவ், அவன் சமாளிச்சிடுவான். நம்ம வருமானமே பேச்சு நம்ம ப்ரோ தான் அவன் நம்ம சஞ்சீவ். அப்படியே கேட்க ஆரம்பிப்பான் வந்த ப்ரோ. அவன் வாயை அங்க வச்சு போனேன் தான் இங்க போனேன் சம்பாதிக்கிறான். ஆரம்பிச்சு இல்ல இல்ல டாபிக்கே மாத்திருவான். இல்ல 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 ப்ரோ. இல்ல ப்ரோ, என்னன்னா நம்ம கேட்க வந்த ம். கேள்வியே விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருப்பான். கடைசியில அதுதான் ப்ரோ கடைசியில எங்க நேத்து போய் நேத்து கடைசியில எங்க இல்ல போய் நிப்பான்னா அவன் அரசியல் டிஷர்ட் மேஸ்திரி நழுவிடுவான். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னா, நீ ஸ்பேஸுக்கு வர்றது பனியன் விக்கிறதுக்காக, வித்தமா கடையை போட்டோமா போய்கிட்டே இரு. அதை அது விட்டு கூட நீ இல்ல ப்ரோ. அரசியல் பேசுற அது கூட முதல்ல. இல்ல ப்ரோ. நீங்க கேக்குறாங்க கங்குவாவா கோட்டா அப்படின்னு கேட்டதுக்கு மேல் வீட்டுக்காரன் சாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நேத்து அதெல்லாம் பேசி. சம்பந்தமே இல்லாம தான் பைத்தியக்காரன். சம்பந்தமே இல்லாம தான் பேசுவான் அவன். சரி அந்த பைக் ஓட்டிட்டு வாயை வரான்ல, அது திறந்து என்ன சொல்ல பைக்னு முடியல. யாருக்காவது கோட்டு தெரியுமா? நல்லா இருந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்ல முடியல. டாமினார். ஆனா ஆனா நேத்து சச்சின் ப்ரோ செம்மையான ஒரு கேள்வி கேட்டாரு. என்னன்னா, ஒரே நிமிஷம் ப்ரோ, எல்லாம் கொஞ்சம் ஒரே நிமிஷம் ப்ரோ, முக்கியமான விஷயம் மியூட் பண்ணிக்கோ. நேத்து சச்சின் ப்ரோ நல்ல கேள்வி கேட்டாரு. என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ட்ரைலர் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, முன்னாடி எல்லாம் 500K வரும்னு சொல்லிட்டு மாறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டான், சூர்யா fan ஒருத்தன் கேட்டான். அதுக்கு சச்சின் ப்ரோ செம்மையான ஆன்சர் சொன்னாரு. சரி, நீ இப்படி கேக்குறல்ல, எலான் மஸ்க் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 100K வந்த ஒரு போஸ்ட் எடுத்து காமி அப்படின்னு. அவங்களால பேசவே முடியல. சிம்பிளான கேள்வி, எலான் அதுதான் நானும் மஸ்க்கு கேக்குறேன். முன்னாடி கேட்டாலும் அவனுகிட்ட 100K இருக்காது. அவனுகிட்ட இருக்கா ஆமா முதல்ல அந்த டைம்ல 100K? நானும் இருந்தேன் இல்ல ஸ்பேஸ்ல. ப்ரோ, சொல்றேன். ப்ரோ நான் இந்த யூடியூப் வீடியோ பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே ஸ்பேஸ்க்கு வந்தா இந்த டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லடா அதுல பியூட்டி என்னன்னா, பவன் கல்யாண் டெபுட்டி சிஎம் ஆனதுக்கு பிஜேபி கிரெடிட் பண்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டேய் உனக்கு நான் அதுக்கு தான் கேட்டேன். தமிழ்நாட்டுல 40-40 நீ காங்கிரஸை கிரெடிட் பண்ணியா டிஎம்கே கிரெடிட் பண்ண? அப்ப நீ ஆந்திரானா டிடிபியை தானே கிரெடிட் பண்ணணும். நீ என்ன பிஜேபியை கிரெடிட் பண்ணிட்டு இருக்க பவன் கல்யாண் டெபுட்டி சிஎம் ஆனதுக்குன்னு கேட்டா, அதெல்லாம் நாங்க கூட்டணி. அப்பா நீங்க கூட்டணி லட்சணம் தெரியாது. அப்ப அந்த கூட்டணியை வச்சு தமிழ்நாட்டுல ஜெயிக்க வேண்டியதானே ஒரு சீட்டு. அதை விடுங்க சச்சின் ப்ரோ, நம்ம கோட்டை பத்தி பேசுவோம். கோட்டு இல்ல இன்னும் ஒரு விஷயம். போன எல்லாம் வாரம் இன்டர் ஒரு கனெக்ட் ஆகி நிமிஷம் ஒரே போச்சு. நிமிஷம். போன வாரம் அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் கேட்டேன். நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. போன வாரம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு ஸ்பேஸ்ல வந்து அவன் சொல்றான், இவனுங்க வந்து பணக்காரனுங்க, இவனுங்க வந்து பரம்பரையா சொத்து இருக்கு, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் தெரியுமா, நாங்க தான் கெத்து அப்படின்றான். அடுத்த யாரு? நாள் வந்து பிரசாந்த். அடுத்த நாள் வந்து இவர் பிரசாந்த பத்தி தெரியுமா, அவர் எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, அவரை பத்தி சாதாரணமா பேசுறீங்கன்றான். இவனுக்குள்ளேயே அவ்வளவு கான்ட்ரடிக்ஷனா பேசிட்டு இருக்கான். இவன் ஒரு நிலைப்பாடு ஆமா நான் கேட்டேன். ப்ரோ நான் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது. இங்க ஒரு சில பேர் வந்துட்டு கடிக்கிறதுனால நானும் போக மாட்டேங்கிறேன். இல்லைன்னா நான் இந்த இல்ல போங்க இதுக்கப்புறம் போய் என்னென்ன கேளுங்க. ராஜேஷ் ப்ரோ வாட்ஸ்அப் பண்ணி விடு என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஒரு சூட்டபிளான ஒரு என்னென்ன நேரம் நீங்க பார்த்து போய் வைங்க. கேட்பீங்க.
அஜய் ப்ரோ, நாங்க ஆமா வில்லன், ஆமா நாங்க படம் வில்லனா குரலா வந்து படம் நின்னா உங்கள் முடிய குரலாய் எங்க நான் முன்னாடி ஒலிக்கிறேன். எந்த ஹீரோவும் நிக்க இல்ல முடியாது ப்ரோ அப்படியே அப்படின்ற மாதிரி. கபிலன் ஸ்பேஸ்க்கும் போயிட்டு நான் இன்னொன்னு ஒரு கேள்வி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஆன்சர் பண்ணிட்டு ப்ரோ சுரேந்தர் அது மென்டல் ஹாஸ்பிட்டல் ப்ரோ, அது படத்துக்கு ஸ்பேஸ் கூட இல்ல. பேசலாம். மன டைம் பைத்தியக்கார பாஸ் ஆஸ்பத்திரியில போய் எவனா அதேதான். பேசுவான்? டைம் பாஸ் அதேதான். இல்ல சுரேந்தர், ஒரே ஒரு டைம் விஷயம். பாஸ்ல கொஞ்சம் அங்க தான் இருக்கும் ப்ரோ. இல்ல, அதாவது கபிலன் ஸ்பேஸ் போற எல்லாருமே அவன் பைத்தியம் தெரிஞ்சே தான் போறாங்க. இவன் பைத்தியமே ஏதாவது உளறிட்டு இருப்பான், நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் தான் போறாங்க. இங்க அப்படி இல்ல. ஒரு 600 பேர் 700 பேர் டெய்லி கூட்டுறாங்க. யூடியூப்ல 1000 பேர் 2000 பேர் கேக்குறாங்க. ஒரு ஒரு அஜெண்டாவை அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இது பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம அது ஒண்ணும் பண்ண அதுக்கு முடியாது வந்துட்டு ராஜேஷ் ப்ரோ. டிபெண்ட் அவன் பண்ணணும். அஜெண்டா தான் அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய அடியை வாங்கி கொடுத்தது. இல்லைன்னா கூட டீசென்டான வெற்றிகரமான தோல்வியாவது அது முடிஞ்சிருக்கும். சம்பட்டி அடி வாங்கி கொடுத்தது அவனுடைய அஜெண்டா தான். புரியுதா இல்லையா? ஏன்டா ஊரே பயந்துட்டு இருந்த என்ன ஆமா. உச்சந்தில நிறுத்தி எக்ஸ் தளத்துல ஆமா, நிறுத்தி முடிஞ்சா அடிச்சு பாரு நான் பயந்துட்டு ஆமா, இருந்தவனா சாணி எடுத்து அள்ள வச்சுட்டியடா. நீலாம் எரிஞ்சவனை ஆளான்னு மன்னிச்சிருவேன், கேட்டுவிட்டாங்க. உன்னை விட மாட்டானா அண்ணாமலை இவரை வெறிகுண்டு தேடிட்டு இருக்கிறாரு. இல்ல ராஜேஷ் ப்ரோ, அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் 7ல ஜெயிப்பேன், 8ல ஜெயிப்பேன், 9ல ஜெயிப்பேன், 10ல டஃப் ஃபைட் கொடுப்பேன். நீ ஒரு ஒரு சச்சினே, அதை தோல்வியில விட நீ அவனை விட உன்னால சச்சினே. ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நேத்து வந்து ட்ரெய்லரை அந்த வந்து எங்க அம்மா ஸ்பேஸ கிட்ட விடுங்கப்பா, காமிச்சேன் நம்ம சரியா? இதை பத்தி பேசுவோம். எக்ஸ்பீரி நீ சொல்லு சொல்லு எக்ஸ்பீரி. சொல்லு சொல்லு கேக்குதா? எக்ஸ்பர்ட். அவனை விட நேத்து வந்து ட்ரெய்லர் வந்து எங்க அம்மா கிட்ட போட்டு காமிச்சேன் சரியா? இது தமிழ்லையும் காமிச்சேன், ஹிந்திலையும் காமிச்சேன். அந்த இதுக்காக, அந்த லாஸ்ட் அந்த மிஷன் இம்பாசிபிள் அதுக்காக. அது என்னன்னா ஃபுல்லா ஷாக்கிங். எதுக்குன்னா பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, இந்த இவன் மைக் மோகன், இவங்க எல்லாரும் கூடவும் வந்து தளபதி வந்து மறுபடியும் நடிக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து பெரிய சர்ப்ரைஸ் ஃபேமிலியில. இத நான் ஒரே ஒரு சரி, இத நான் படம் ஸ்டார்டிங் அப்போ சொன்னப்ப எல்லாரும் என்ன கலாய்ச்சானுங்க. இரு நான் அன்னைக்கே இருங்க சொன்னேன், ப்ரோ. ஃபேமிலிக்கு எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும் பாருங்கடா அப்படின்னு அன்னைக்கு சொன்னப்போ எல்லாரும் என்ன கலாய்ச்சானுங்க. இன்னைக்கு நிஜமாவே நீ சொல்றியா? ராஜேஷ் ப்ரோ, உன்னோட அறிவுலாம் கேச்சா எல்லாருக்கும் அப்படி டக்குன்னு வந்துடாது ப்ரோ. இது வந்து நீங்க சத்தியமா நீங்க சொல்றேன். பழைய இது பீஸ். வந்து இந்த நீங்க இந்த பழைய மைக் பீஸ், மோகன் காம்பவுண்ட்ல ஆன்டிக் இல்ல ஆன்டிக் இல்ல பிரபுதேவா, பீஸ் நீ. பிரபுதேவா, பிரசாந்த் மோகன் இருங்கப்பா, இதெல்லாம் மோகன் எக்ஸ்பேரி சொல்ல வரத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம்பா. சொல்லு எக்ஸ்பீரி சொல்லு. சொல்லு சொல்லு. அஹ் இந்த மாதிரி வந்து எல்லா ட்ரெய்லர் வந்தா எந்த ட்ரெய்லர் வந்தாலும் வந்து போட்டு காமிப்பேன் சரியா? இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டு ஹிந்தியில வந்து வேற ஒன்று விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹிந்தியில வந்து எண்டிங் வந்து அது பிடிச்சி போச்சு எங்க அம்மாவுக்கு சரியா? ஹிந்தியில வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்வேகா பண்ணிட்டு போறது வந்து பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரசாந்த் எல்லாம் வந்து இப்போதானே ஒரு படம் வந்துச்சு, இப்ப மறுபடியும் இப்படி இதுல நடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு இந்த படத்துக்கு எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து லியோ ட்ரெய்லர் காமிச்சிருக்கேன், மாஸ்டரு, பீஸ்ட் எல்லாமே காமிச்சிருக்கேன். அப்பெல்லாம் வந்து எதுவுமே சொன்னதில்லை. அது மாதிரி படத்துக்கு கூட்டு நானா தான் கூட்டு போவேன், கட்டாயப்படுத்தி நானா தான் கூட்டு போவேன் சரியா? ஈவினிங் ஷோ இல்லைனா நைட் ஷோ வந்து நானா தான் கட்டாயப்படுத்தி கூட்டு போவேன். இந்த படத்துக்கு வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்து முடிச்சதும் உடனே நீ வந்து இந்த படத்துக்கு எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அதாவது எங்க அம்மா ஏஜ்ல இப்போ வந்து 40 வயசு 42 வயசு 45 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து சரியா கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து அவங்க அந்த டைம்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த டைம்ல ரீசெண்டா வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய படத்துல பார்த்திருக்க முடியாது. ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, மைக் மோகன்லாம் வந்து பார்த்திருக்கவே முடியாது. புரியுதா? இல்ல எங்க அம்மா கேக்குது, இந்த இந்த இல்ல இந்த திருட்டு பையன் எதுக்கு வில்லனா அவன் நடிச்சிருக்கான் அப்படின்னு மைக் மோகனை கேக்குது எங்க அம்மா. மோகனுக்குலாம் வைபவுடைய பெரிய ஃபாலோவர்ஸ். லுக்கே வந்து ஒரு ஸ்வாகா இருந்ததுல, ஒரு தம்ம பத்த வச்சுட்டு ஒரு வைப். அவன் தான் பாம பிளான் பண்றான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிஎஸ்கே கனெக்ட்லாம் இருக்கு பாத்தியா? சிஎஸ்கே நடக்கிற மேட்ச் அப்போதான் வந்து சண்டை நடக்குது மேல அப்படின்லாம் சொன்னேன். தோனிலாம் வருவாரா அப்படின்னு கேட்டுச்சு. சூப்பர். நல்ல ஒரு கியூரியாசிட்டி. இப்போ என் டாக்டர் வந்துட்டு பயங்கரமான தளபதி ஃபேனு. சின்ன பொண்ணு தான். என்ன அப்புறம் ஃபுல்லாக யூடியூப்லாம் ஃபுல்லாக வந்து டான்ஸ் ஆடிட்டு கிடக்கும். தளபதி பாட்டு நாரடி, விசில் போடு, இந்த இதுக்கெல்லாம். சின்ன கண்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் அவருடைய ரொம்ப பெரிய ஃபேன். அதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டர் ஆனால் சின்ன கண்களுக்கு அவர் பயங்கரமான ஃபேனு. அதை நான் பாடணும், காரில் போகும்போது நான் பாடிக்கிட்டே போகணும், பின்னாடி உட்காந்து என் கழுத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டே வரும். அந்த மாதிரி என் பொண்ணு. நான் பாடணும், அந்த இது யூடியூப்ல ப்ளே பண்ணாலும் சரி, எதில் சரி, டேடி நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த ட்ரைலருக்காக வந்து அப்படி இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் எத்தனை செகண்ட் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து இந்த படத்தை எனக்கு 3 தடவை கூப்பிட்டு போகணும்.
அப்படின்னு சொல்லி 3 டைம்ஸ் எனக்கு வந்து தியேட்டர்ல கூட்டிட்டு போகணும், ஒரு தடவை எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோ அளவுக்கு பயங்கர. சயது ப்ரோ ஒரு சிறிய அப்டேட்டு. இங்க ஒரு ஏதோ கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துறாங்க போல இருக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல. இங்க ஓடி வருகிறார் உதயசூரியன்னு காலையில இருந்து போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க bro. உதயநிதி அதெல்லாம் போடுறாங்க bro. இப்ப நான் அட்மிட் பண்ணப்போ உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா இல்லையா? கேட்கல. ஆனா லாலகடா அதுல சாந்தி போடுறாங்களா? அதுல ஒரு லைன் கவனிச்சியா ஸ்பெஞ்சு, திறமையான கலைஞன் அவன், அந்த லைன் நான் எலிவேட் பண்ணுவான். மக்காளி. இந்திரன் படத்துல ஒரு சிட்டி மாதிரி போயிட்டு உடைச்சிட்டு வந்தாப்ல. இருங்க இங்க பாருங்க. ப்ரோ பாட்டு பாடாதீங்க ப்ரோ, எனக்கு ஒரு வேற பாட்டு ஞாபகம் வருது. இல்லடா பொதுவா அவங்க லாலாகடா சாந்தி தாண்டா போடுவாங்க, இப்ப என்னடா இந்த பாட்டுலாம் போடுறாங்க? ப்ரோ இங்க பாருங்க, உதயநிதி இன்னொன்னு கில்லி breaking. வந்துட்டு கில்லி வந்துட்டு இப்ப ரீரிலீஸ் ஆகி அதுவும் குழந்தைங்களுக்கு மத்தியில ட்ரெண்டிங்ல இருக்கும் ஃபுல்லா செம்ம யூடியூப்ஸ் trend. அது இதுன்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மருதமலை மாமணியை தெரிச்சிட்டாங்க அப்படி ஐ, தெரிச்சிருச்சு. கில்லி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை உண்மை அது ரீரிலீஸ் ஆயிருக்கிறது வந்து பெரிய ஒரு ப்ரோ ஆனந்த நடுவுல ஒரே ஒரு அரசியல் நியூஸ், 29th வந்துட்டு டெபுட்டி சிஎம்மா பதவி ஏற்கிறாரு. சிறப்பு. நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அபிஷேகா? அபிஷியல் ப்ரோ, அபிஷியலா? அபிஷியல். நீங்க 29 அபிஷியல். யாரு திராவிட இளவரசரை களத்தில் சந்திப்போம். நேத்து கொஞ்சம் அரசியல் ரீதியா அப்ப சுத்தி 26ல இருந்தப்போ இவர்தான் முதல்வர் வேட்பாளராடா? கண்டிப்பா வாய்ப்பு அதிகம்டா. இப்பவே டெபுட்டி சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா அப்ப 26ல கண்டிப்பா அதானே வேணும். இருக்கிற வரைக்கும் அவன் தான். இந்த கோபடத்துல கோட்டா சீனிவாச ராவ் சொல்லுவான் தெரியுமா, ஃபினிஷ் அப்படிமா. செம்ம ஆக்சுவலி நம்ம பசங்க எல்லாம் இதுக்குதான்டா நான் இவ்வளவு நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த படத்துல பீடாவை போட்டிருப்பான், கேக்டஸ் வச்சிருப்பான், பியா வச்சுப்பான், துப்புறது தெரியாம. இல்ல அவங்க சைட்லயே இது நிறைய பேருக்கு பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு. கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொண்ணு இந்த பென் டிரைவ் தானே தேடிட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்ல ஒன்ன மாதிரி. இல்ல ப்ரோ, வயசானவங்களுக்கு அது ஓகேவா தெரியும். பட் நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தோணும்னா, அது நம்மளே இருப்பாங்க, பிடிக்க கூடாது. அது கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா இவங்களே இருப்பாங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அறிவு இருக்கிறவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இல்ல அரசியல் உண்டு. அடுத்து இந்த கோட் அது இதெல்லாம் முடிக்கட்டும். நிறைய டாபிக்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் அட்டவணை போட்டு வச்சிருக்கிறேன். எது எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மறந்துருக்கோம் இந்த கலையபுரத்துல, எது எதெல்லாம் கடந்து வந்திருக்கோம், எது எதெல்லாம் இது வந்திருக்கும், அட்டவணை போட்டு தூக்கணும். ஒண்ணுன்னா ஒரு டாபிக்கும் ஒரு ஸ்பேஸ், ஒரு டாபிக்கும் ஒரு ஸ்பேஸ். டெஃபினட்டா அரசியல் பெரிய டாபிக்ஸ் இருக்குது எக்கச்சக்கமா. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்கிறோம். அது நம்ம எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்ப கோட்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனதா எடுத்து முடியும். அதெல்லாம் ஓகே. இல்ல செய்து ப்ரோ அதெல்லாம் ஓகே. இந்த ராகேஷ், பூவரசன் மாதிரி சிறந்த பேச்சாளர்கள்லாம் வந்துட்டு பங்கேற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நிச்சயமா வருவான். பூவரசன்லாம் இல்லாம எப்படிப்பா அரசியல் ஸ்பேஸ் நடத்த முடியும்? அது கண்டிப்பா வருவான். ராகேஷ் ப்ரோலாம் வருவாரு. ப்ரோ நீங்க வந்து நெகட்டிவிட்டியை பார்த்து போகாதீங்க ப்ரோ. இங்க பாசிட்டிவா நாங்க பேசுறோம், இங்க வாங்க. இல்ல கொஞ்சம் ஒர்க் தான், பிஸி தான். நான் இன்னைக்கே சுரேந்தர்கிட்ட வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அது நீங்க அதாவது நமக்கு நீங்க வந்துட்டு சினிமா ரீதியா அப்டேட் வரப்ப வரீங்களா, அதே மாதிரி பாலிடிக்ஸ் ரீதியா அப்டேட் வரப்பவும் வாங்க. நாளைக்கு மாநாடு வந்துச்சுன்னா வந்துட்டு வாங்க. உதயநிதி பந்து போடுறாங்க. ஒரு பால் கூட கடந்த 2 மாசமா நான் அப்பப்ப பேசிட்டு தானே ப்ரோ இருக்கேன். நான் நீங்க எக்ஸ்டென்சிவ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸா போட்டீங்கன்னா மட்டும் வரமாட்டேன், ஓடி போயிருவேன். அது மத்தபடி அப்பப்ப வந்து பேசிட்டு தானே இருக்கேன். ஆமா இஷ்யூ பேஸ்டா நீ வந்துட்டு தான் இருக்கிற. நல்ல லாஸ்ட் ஒரு 3 months ஜூன்ல நினைக்கிறேன், ஆஃப்டர் தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நீ ஒரு 2-3 எபிசோட்ல நல்லா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா வந்து இது பண்ணா. அதுக்கப்புறம் வர முடியாது என்னால, நான் கொஞ்சம் கஷ்டம்தான். புரியுது. இல்லடா நான் அதை சொல்ல வரணும்னா சொல்ல. இப்ப நாளைக்கு அப்டேட்டோ கட்சி இது மாநாடோ கட்சி கொடியோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறப்போ இப்ப நமக்கு எப்படி வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் வரப்போ 1500 பேர் 2000 பேர் வரீங்க ஒரு ஸ்பேஸுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மாஞ்சோலை இஷ்யூவை பத்தி பேசுறப்போ 400 பேர் 500 பேர் கூடியிருந்தோம். அதுக்கே வந்துட்டு அள்ளு விட்டுருச்சு அவனுக்கு. ஒரு வாரம் என்ன பண்ணானுங்கன்னா, ஒரு வாரம் நம்மளை பத்தியே வந்துட்டு சைட்ல மாத்தி போட்டுட்டு இருந்தாலும் பேசிக்கலாம். அந்த மாதிரி அதுக்கே அப்படின்னா இன்னும் 1000 பேர் 2000 பேர் கூடணும்னு வைங்க, இந்த நமக்கு சினிமாவுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு அந்த ஸ்பேஸ்க்கு வந்துச்சுன்னு வைங்க, அவனுங்களை வந்துட்டு அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு கோட் வந்து நல்ல கிராண்ட் ரிலீஸ், ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான. அண்ணே நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 1000 crores கலெக்ட் பண்ணிருச்சுன்னு போஸ்டர் போடுவாங்கல்ல, அன்னைக்கு வரேனே. ஏய்
நீ எந்த படம் கங்குவாக்கா? ச்சீ, போங்க சை. அப்ப ட்விட்டரே ஒரே வர முடியாதா? கேள்வி. இல்ல இது எனக்கு புரியல, எப்படி கங்குவாவும் வேட்டைன்னு இது பண்றானுங்க? இது இந்த சைடு உதயநிதி, அது டயர் அவங்களும் டூக்குள்ள என்னதான் சூர்யாவும் அடிச்சுக்கிறாங்க. டிஎம்கே இதுதானே இல்லையா? இல்ல அது தனி ஓ அப்படி. இப்பவே உங்களுக்கு தங்கலானும் டிமாண்டி காலனி வந்துடும். டிமாண்டி காலனி உதயநிதி ரெட் ஜெயிண்ட் இவங்க தனியா தான் இந்த தேட்டர் ஆக்சுவலி இந்த போட்டுருக்காங்க. இந்த வன்மம் அதெல்லாம் தவிர்த்து சும்மா ஒரு நார்மல் ஆடியன்ஸாவோ அல்லது ஒரு ஒரு சினிமா ப்ரோ அதுல அபிமானியாவோ லாங் இது அந்த சொல்றேன். ஒரு ஹாலிடே நிமிஷம் அவங்க டார்கெட் ஒரு இல்ல நிமிஷம் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வேட்டையினோட வர்றது வந்து ஒரே நிமிஷம் சாரி, சையத் ப்ரோ சொல்றது கேட்போம். ம். சொல்லுங்க ப்ரோ. அதான் இல்ல ரொம்ப சாதாரண கருத்து தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ஒன்றும் பெருசா இல்ல. நம்ம அந்த வன்மம்லாம் தவிர்த்து நார்மல் ஆடியன்ஸா ஒரு கருத்து ஒரு சினிமா அப்சர்வரா கருத்து சொல்றதா இருந்ததுன்னு சொன்னா, வேட்டையனோட வர்றது வந்து கங்குவாக்கு தான் ஆபத்து. ஏன்னா வேட்டையன் வந்து ஒரு செர்டன் டார்கெட்டட் பட்ஜெட், அது அது ஒரு ஒரு செர்டன் இது கலெக்ட் பண்ணா போதும், அந்த படம் சக்சஸ் ஆயிரும். அதுக்கு அது அதை பண்ணுதா இல்லையாங்கிறது அது அதுக்கான பரீட்சை. கங்குவாக்கான பரீட்சை ரொம்ப பெரிய பரீட்சை. ஏன்னா அவங்க இவ்வளவு பட்ஜெட் போட்டாங்க, அவங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீ ரன் இருக்கணும், தியேட்டர் ஸ்பிளிட் இருக்கக்கூடாது, ஓவர்சீஸ்லயும் சரி அதர் ஸ்டேட்ஸ்லயும் சரி. ரஜினிகாந்த் வரும்போது படம் சுமாரா இருந்தாலும் தியேட்டர் ஸ்பிளிட் நடக்கிறது தான். செர்டன் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அங்க போறதுதான். ரஜினி படம் ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அது இருக்க தானே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அது கங்குவாக்கு தான் டேஞ்சர். நீ எவ்வளவு பெரிய நல்ல கண்டென்ட்டே கூட நீ வச்சுக்கோ, அது ஆபத்து தான் உங்களுக்கு. ப்ரோ ஒரே ஒரு ப்ரோ நிமிஷம். கங்குவா பெரிய 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 இதுன்னு சொல்றீங்களே, அது அவ்வளவு இது இருக்கா அதுக்கு? பட்ஜெட் பெரிய கொஞ்சம் படம் போட்டிருக்காங்கல்ல, சூர்யாக்கு வந்து அது பெரிய பட்ஜெட் தான். சூர்யாக்கு அது இல்ல ரொம்ப ப்ரோ, பெரிய சையதனா பட்ஜெட். சையதனா இல்ல அங்க சையது பாருங்களேன், ஒரு ஆப்போசிட் கொஸ்டின் ப்ரோ. ஸ்பெக்ட்ரம். இங்க நீ பாருங்களேன், சொல்ற மாதிரி ஆப்போசிட் ரஜினிக்கு ஒரே ஸ்பெக்ட்ரம்ல நிமிஷம், ரஜினிக்கு வந்து அந்த ஓகே ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ஃபேமிலி படம் வந்து ஃபேமிலி அது சரியில்லை. அதுதான் படம், நீ ஃபேமிலியே வச்சுக்கோ. படம் சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்குன்னா யாரும் பெருசாலாம் வரமாட்டாங்க. இது விஜய் படம் கிடையாது, எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துட்டு சரி. போறாங்க. இப்போ நிலைமை நான் தான். என்ன சொல்றேன்னா, அப்படியே பார்த்தாலும் படம் சரியில்லை யாரும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கங்குவாக்கு போயிருவாங்களா? நான் சொல்றது கங்குவா இல்ல அதானே சையதனா இன்கேஸ் நான் என்ன இன்கேஸ் சொல்றேன், கங்குவா உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கங்குவா நல்லா கம்பேரிட்டிவ்லி வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இல்ல ப்ரோ, அதோட ரிவ்யூ உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கம்பேரிட்டிவ்லி சூர்யா படத்தோட ரஜினி படம் வந்து பெரிய படம். உங்களுக்கு அந்த கிளாஸே ஹைப் கொடுக்கும்னு சொல்றேன் நான். உங்களுக்கு அது ஒரே ஒரு நிமிஷம். பெரிய ஒரே கிளாஸ்னு ஒரு உங்களுக்கு வந்து அவன் பெரிய நிமிஷம். படத்தோட கிளாஸுக்கு வரான். அவன் என்னதான் காட்டுல புரண்டாலும் வீட்டுல உருண்டாலும் ரஜினி படம் தான் பெரிய படம் சூர்யா படத்தை விட. ஆமா, அது terms அது of கூட பெரிய வர்றது படம். மேட்ரு இல்லையா இல்ல உங்களுக்கு? அது கூட கிளாஸுக்கு வராங்கிறதே இல்ல பிரச்சனை தான் ப்ரோ. ரஜினி நம்ம கூட கிளாஸ் வந்து எப்படி இல்ல, இவன் ரஜினி தான் பெரிய ஸ்டாரு. ப்ரொமோஷன் துணிவு பண்ணிக்கிட்டான் துணிவு அஜித். இந்த நம்ம கூட எப்படி நெல்லுக்கு வந்து பாஞ்சது, அஜித் ப்ரமோட் நெல்லுக்கு பண்ணிக்கிட்டான் பாஞ்சது அந்த மாதிரி கொஞ்சம், தான் ப்ரோ. புல்லுக்கும் பாஞ்சது இல்ல இல்ல, நம்ம கூட துணிவுக்கு நம்ம கூட கொஞ்சம். வந்துட்டு இது பண்றதுக்கு அஜித்துக்கும் வந்துட்டு 15 மணிக்கு ஓரளவு ஸ்டார்டம் இருக்குது, ஓகேங்களா? இப்ப சூர்யாக்கு அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து அவங்களுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் தான் இந்த மாதிரி வந்துட்டு வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, படத்துடைய லைஃப் டைம் வந்துட்டு 2 வாரம் தான் இன்னைக்கு தேதிக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 15 நாளைக்கு அதுல பாதி ஒரு 10 நாளைக்கு பாதி தியேட்டரை பிரிச்சு நம்ம படம்னா பாதி ஒரு பாதி 3 வாரம். 20 நாள்ல வந்துட்டு உங்களுக்கு அடுத்த தீபாவளி வருது ப்ரோ. அதுக்கு அமரனும் பிரதரும் வருது. அவ்வளவுதான், வாஸ் அவுட் ஆயிரும். ஆமா. உங்களுக்கு ஃப்ரீ அமரனா அது யார் படம்? அது ஒருத்தர் படம் பா. உனக்கு வன்மத்தை கொட்டுறதுக்கு நேரம் இல்ல இது. ஓ, டையர் அது டூ யார் அமரனும் படம்னு கேட்டேன். பிரதர் இங்க பாருங்க, டையர் 2ல வன்மம்லாம் இல்ல, முக்கிய யார் புள்ளி படம்னு அது. கேட்டேன். ஜான்விக் படம் பா. ஜான்விக் படம்டா. ஜான்விக் படமா? ஜான்வி கபூரா? தமிழ் பேர் ஜான்வி மாதிரி கபூர் படம் வந்து இந்த இதாச்சு, தேவராச்சு அது. அதுல கூட ஒரு நல்ல பாட்டு அனிருத் ஏங்க போட்டிருந்தாரு சரி, அந்த படம் ஜான்வி படம் வந்து தேவாராதனங்க. அது அது 27. அப்ப அப்ப அது வந்து உமன் சென்ட்ரிக் மூவி அமரன்ங்கிறது. ஆமா இல்ல ஆமா, இல்ல உமன் மிலிட்டரி பேஸ்ட் மூவிடா. உமன்ஸ் வந்து ஃபீமேல் லீடு, காப்பாத்துவாங்க நாட்டாச்சு. ஜான்வி ஃபீமேல் கபூர் கூட லீடுன்னு நம்ம நினைச்சேன். ட்ரைலரை ஷேர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? தமிழ் வெர்ஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஜான்வியா? சூப்பர் சூப்பர்ண்ணா. டேய் ஃபேக் ஐடியா இருக்க ஆமா போதுடா. ஆமா, டேய் ஜான்வி ஃபேக் ஐடி, கபூர் இல்ல இல்ல, ஒரிஜினல் ஐடி தான். ஒரிஜினல் ஐடி தான். எங்க மேல மேல போட்டு ஷேர் போட்டு பண்ணுங்க. விடுங்க. நேத்தே பண்ணிட்டாங்களா? ஜான்விக்கு பாக்கலையா? அக்கௌண்டே கிடையாதுடா சோஷியல் ஆமா மீடியால. இல்ல இருக்கு, நேத்தே பண்ணிட்டாங்க. போனி கபூர் சச்சின் போனி கபூர் பொண்ணு தானே? சச்சின் போனி இன்னொரு கபூர் நல்ல பண்ணா. விஷயம் கவனிச்சாடா, அந்த கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் ஆமா எல்லாம் அவங்கதான். வரவும் நேத்து எக்கச்சக்கமான கிரிக்கெட் ஐடிஸ் போட்டு கோட்டு ட்ரெய்லரை விட்டு இவன் ஏத்துன்னு ஏத்திட்டாங்க. டேய் முஃபடலும் ஜான்ஸும் ஓவர் டைம் பாத்துட்டானுங்க. முஃபா அது ஜான்ஸ் கூட ஆமா ஜான்ஸ் கூட விஜய் மோகன்லால் ரெகுலர் மியூச்சுவல். ஆனா ஜான்ஸ் ரெகுலர். முஃபடல்லாம் போட்டான். முஃபடலுக்குலாம் 800K 1 மில்லியன் முஃபடல் ஃபாலோவர்ஸ். முஃபா மட்டும் இல்ல ஆடுறவே ப்ரோ, இல்ல ப்ரோ. அவன் அவன் ட்விட்டர்ல ட்விட்டர் ஐடி ப்ரோ, கிரிக்கெட் ரிலேட்டடா ட்வீட் இன்ஃபுளுசர். போடுறான். கிரிக்கெட் ரிலேட்டடா ட்வீட் அப்படியா? போடுறான். சரி 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 சரி, ஓகே. இது ஒரு இல்ல பொலிட்டிக்கல் சச்சின், சச்சின் உனக்கு உங்க பசங்க திரும்ப நிறைய பேர் போட்டிருந்தாங்கடா. அந்த சச்சின் டிபி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு அவங்களுக்குலாம் அந்த அவங்களுக்குலாம் வேர்ல்டு வைடு ஃபாலோவர்ஸ் இருக்கு யாரு ப்ரோ. யாரு ஒருத்தர் சச்சின் ஆமா, திரும்ப சிஎஸ்கே திரும்ப வந்துடுறான்.
ஒருத்தர் இருப்பாரா தளபதிக்கு அவர் வந்து நன்றி இந்த படம் கூட சொல்லியிருந்தாரா? நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாரு. இப்போ என்ன படம்? தோனியுடைய கேமியோலாம் வந்துட்டு அப்போ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தாலே பத்தி ஆமா ஆமா எரியும். ப்ரோ தோனி அவங்கள காமிக்கிறாங்களோ இல்லையோ அவருடைய பேக் டி ஷர்ட் எல்லாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கட் அவங்க பிரபு நடந்து தோனி வர மாதிரி. வெறியம்பா, நிச்சயமா ஷார்ட் வைப்பாப்ல. ஆக்சுவலி தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது சண்டை நடக்கும் இல்ல? இருக்கலாம் இருக்கலாம். ஆ, ஒரு இருக்கலாம், அட்லீஸ்ட் இருக்கலாம். வாய்ஸ் கமெண்ட்ரிலயாவது இருக்கலாமா? வந்துட்டு ஏதாவது அட கோரிலேட் ஆகுற கொய்யால. மாதிரி ஏதாவது ஒண்ணு டேய் வைப்பாப்ல. சென்னை மேட்ச் அது என்ன மேட்ச்னு உனக்கு தெரியலடா எக்ஸ்பீரி. சென்னை நான் சென்னை சும்மா சென்னை விளையாட்டுக்கு சொன்னா இருக்கலாமா? இல்லமா, ட்ரைலர்லயே காட்டுறாங்களே. ஐபிஎல் மேட்ச்ல அந்த டைலாக் இது வைக்க கூடாதான்னு அந்த கமெண்ட்ரியா? ப்ரோ ஓ நீ அப்படி சொல்ற, ஆர்டிபிஷியலா இம்பீச் பண்ணலாம்னு சொல்ற. நான் உண்மையாவே சொல்றேன். அதாவது ஒருத்தனை கிக்கு விடுறாப்புல, அப்போ வந்து பேக்ரவுண்ட்ல அந்த டைலாக் வருதுன்னா தெரிச்சு போகாது தியேட்டரு. சையது ப்ரோ கிட்ட பேசி பேசி இவனும் அப்படி ஆயிட்டான். அப்படி கிடையாதுமா, இது நம்ம படம், அவ்வளவுதான். நம்ம வந்து படத்துல அந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி கமர்ஷியல் இப்ப இது வந்து நம்ம யோசிக்கிறோம், விபி யோசிச்சிருப்பாரான்னு தெரியல, பாப்போம். கண்டிப்பா இருக்கு. அந்த டைலாக் வச்சு டிஷர்ட் எல்லாம் போட்டு வராருல, டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிறது அப்பாவும் பையனும் கடைசியில வந்துட்டு ஒண்ணு சேரும்போது ரோஹித் சர்மாவும் கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த பின்னாடி அந்த இது வருதுன்னு வையேன். என்ன இது தளபதி மூவியா? இது ஐபிஎலுக்கு படம் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சையத் ப்ரோ, வேட்டையன் வந்து ஏன் அங்க போறதுக்கு செப்டம்பர் 5 வரலாம்ல? ஐயோ அது படம் என்னங்க, நீங்க படத்தை மொத்தமா முடிச்சு அனுப்பிடுவீங்க போல தெரியுதா? நீங்க ஓடுறதுக்கு வழி சொல்லணும்னா 36 ஒரு கிளவி சொல்லணும்ல, போறதே போறீங்க இந்த நாயை சூன்னு பத்தி விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே சினிமா விட்டு போறீங்க, இந்த நாய் கரியரையும் முடிச்சுட்டு போங்க. அர்ச்சனா சொன்னது எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அது எனக்கு நான் நிறைய ஆங்கிள் அதுக்கு ட்வீட்லாம் போட்டு வச்சிருந்தேன். போடலாம், அது எனக்கு பல ஆங்கிள் வந்து நாங்க எங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னோம், வந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். இல்ல அப்படி சொல்ல, நாங்க வரக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல, நாங்க வரோம் அவ்வளவுதான். கமலஹாசன் டோன்ல கடவுள் இல்லைன்னு நாங்க எங்க சொன்னோம், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். கமலஹாசன் சொல்லுவார்ல, அந்த அக்கா சொன்னது வந்து கமாண்டிங்கா இருந்துச்சுனே. ஆக்சுவலி அது கமாண்டிங்கா இருந்துச்சு. நான் வரேன் அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். தெரியல ஒரு சீன் வரும்ல, அவன் உன்னை வந்துட்டு மிரட்டிட்டு போறான். ஆமா ஆமா, அது வந்துட்டு அக்கா மிரட்டல் தோணியில வந்த செத்த. எனக்கு போக்கியில அந்த சீன் செம ஃபேவரட்ரா. டவுட் இருந்ததுக்கு தான் இந்த அடி மோனை கன்ஃபார்ம் ஆச்சு, செத்த அர்ச்சனா அக்காவுடைய ஒரு போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த வீடு பத்தி எரியும், ஒரு பொண்ணு செல்ஃபி எடுக்கும், அந்த போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு கியூட்டா இருக்கு. ரொம்ப அப்படியே பேபி ஃபேஸ், ஆக்சுவலாவே ஃபேஸ் பேபி ஃபேஸ் தான். அதுல வேற இன்னும் பேபி மாதிரி காட்டினதும் அது செம கியூட்டா இருக்கு. மொரட்டு ரசிக்க தளபதிக்கு உண்மையிலேயே தெரியுது நல்லா. கத்தி போஸ்டர் ஆபீஸ்ல பெருசா இது பண்ணி வச்சிருக்காமே, டிஜிட்டல் பேனர். இது சாரி, அது எப்பயுமே அத மாத்திட்டாங்க பிகிலுக்கு அப்புறம். ஓ பிகில் வச்சிருக்காங்கல்ல, கரெக்ட். அவங்க பண்ண படம் பிகில் இல்ல, அந்த ஜான்ஸ் முடஃப்ல ஐடி சொன்னீங்கல்ல, அது வந்து ஷெபாஸ்னு ஒரு ஐடி. நான் அந்த ஐடி தெரிஞ்சுலாம் இல்ல மேடம், ஷெபாஸ் ஐடி இல்ல, ஷெபாஸ் ஐடி இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு ஆர்னு ஆரம்பிக்கும், அந்த சச்சின் ஃபேன் ஐடி. அந்த ஐடி சச்சின் ஃபேன் ஐடி ஆர்னு ஆரம்பிக்கும். அஞ்சலி ஷெபாஸே விஜய் ஃபேன் தான். அஞ்சலி அப்படியா? சச்சின் ஃபேன் தான் அவரு, ஆனா அவர் விஜய் ஃபேன், தமிழ் தான். ஆக்சுவலி அவர் சச்சின், நான் தெளிவா சொல்றேன்டா, அந்த ஐடியோட நேம் ஃபுல்லா கேப்ஸ் லெட்டர்ல இருக்கும், ஆர்னு ஸ்டார்ட் ஆகும். ரத்னிஷ். சரி சரி, இது பிளான் பண்ணதா யதார்த்தமான்னு தெரியல. அர்ச்சனா ப்ரோ ரெண்டு படத்துலயுமே தளபதிக்கு வந்து இல்ல இத சொல்றேன், அர்ச்சனா பண்ண ரெண்டு படத்துலயுமே தளபதிக்கு ஃபாதர் அண்ட் சன் ஒரு ஓல்டேஜ் கெட்டப் வந்தது. அதுல ராயப்பன், இதுல காந்தி தானே மூத்தவர் பேரு? ஆமா காந்தி தான். லியோ ரெக்கார்ட் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுரும் ப்ரோ. ஆனா சையதண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட், அதை மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப அந்த வயசான விஜய் அண்ணாவும் அவரு தான் த்ரிஷா ஹஸ்பண்ட் இல்லையா? அந்த வயசான விஜய் அண்ணா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐயோ சாரி சரி ஒரு ஃப்ளோல. ஐயோ நீங்க லியோ மோட்ல இருக்கீங்க. ஓ சாமி, சரி ஸ்னேகா ஓகேவா? அவரு தானே?
ஆமா. டேய் வெங்கட் பிரபுக்கு அப்போ எல்லாரும் ஒரு ட்வீட்ட எனக்கு போடுங்கடா, என்னமோ ஒரு டேக். ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி தலைநிமிர்ந்து நடங்க இருக்குனே. பார்த்திபன் அப்படிங்கிற அந்த அந்த ஜட்ஜி ஐயா சொல்லுவாங்கல்ல, அதை சாமி, போட்டு எனக்கு ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி தெரியுது. 20 வருஷம் டிஃபரன்ஸ்ல நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. டேய் அது பாப்போம். ஸ்னேகா அங்கதான் வெங்கட் ஸ்னேகா பிரபு வந்து அவனுடைய இல்லடா, சூத்திரத்தை வச்சிருக்கிறான். ஸ்னேகா வாம்புல இருக்கிறதாண்டா அந்த பையன். இந்த இது நாளைய அது தீர்ப்பு சரிடா, ட்ரம்ப். அது சரிடா. நான் சொல்றது அந்த 2 ஸ்டோரி ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரே சொல்றேன். அதாவது டைம்ல அந்த நடக்கல. நான் உனக்கு ஏன் ஒரே இல்லையா? டைம்ல நடக்கலன்னு சொல்றேன். இல்ல ஏன்னா நீங்க விஜய் ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு அந்த ஒயிட் ம், அண்ட் பிளாக் அந்த கிரே ஹேர் அது ஒரு டிஃபரன்ஸும், அந்த பார்ட்டிக்கு வர சீன்ஸ்ல வர விஜய்க்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இந்த பார்ட்டில வர சீன்ஸ் தான் வந்து டைம் லைனை பாருங்க. டைம் லைன் வந்து அது ப்ரோ எதுவும் பாஸ்ட் ஆனா மாதிரியே இவர் சொன்னது தெரியலங்கிறாரு அவரு. ப்ரோ இவர் 25 சொன்னது வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உள்ள மாதிரியே தெரியல. விஷுவல்ஸையும் அந்த ஃப்ரேம்ஸையும் செட்டப்பையும் பார்த்தா டசன்ட் லுக் லைக் a 20 இப்போ 25 இயர்ஸ் ஓல்ட் இப்போ விஷுவல். அவர் ஒரு 60 வயசு ஆளா காட்டுறாங்கல்ல, அந்த மூத்தவர் வந்துட்டு 60 வயசு ஆளா காட்டுறாங்கல்ல ஓல்டு மேன. அப்படின்னா இவருக்கு வந்துட்டு ஒரு 36 37 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அட்லீஸ்ட் அது ஒரு 30s. 2000ஸ்லயாவது நடக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 1999 2000 அந்த மாதிரியாவது இருக்கணும். பட் பார்க்க அப்படி தெரியலையே. ம்.